Vanakkam everyone, welcome to AI Radio. Today we'll discuss the Indian Express 14th May important current affairs for UPSC in a simple and analytical way. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க content இன்னும் improve பண்ண help பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Radio. இப்போ உங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுப்போம். சரி. கல்யாணத்துக்கு தங்க வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா தங்கத்தோட இறக்குமதி வரிய 15% உயர்த்திடுறாங்க. விலை கிடுகிடுன்னு ஏறுது. ஆமா, கண்டிப்பா அது ஒரு பெரிய ஷாக் தான். இது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சா இதுக்கான காரணம் நம்ம ஊர்ல இல்ல. எங்கேயோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி நடக்கிற செங்கடல் மோதல் தான் நம்ம பர்ஸ காலி பண்ணுது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா உலக பொருளாதாரம் ஒரு பெரிய வலை மாதிரி. அந்த வலையில ஒரு இடத்துல ஒரு அதிர்வு நடந்தா அது முழு வலைக்கும் பரவும். இப்ப நீங்க சொன்ன இந்த தங்கம் வரி உயர்வையே எடுத்துக்கலாம். ஆமா, அதுக்கு நிஜமான காரணம் என்ன? அது ஏதோ அரசாங்கம் திடீர்னு எடுத்த முடிவில்ல. மேற்காசியால, குறிப்பா செங்கடல் பகுதியில நடக்கிற மோதல்களால வர்த்தக கப்பல்கள் எல்லாம் அந்த வழியை தவிர்த்துட்டு ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனை வழியா ரொம்ப தூரம் சுத்தி வர வேண்டியிருக்கு. ஓ, அதாவது அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா வர்றாங்க. அப்போ கப்பல்களுக்கான எரிபொருள் செலவு அதிகமாகும், பயண நேரம் கூடும், எல்லாவற்றுக்கும் மேலாக சரக்கு கட்டணம் 3 மடங்கு ஏறிடும் இல்லையா? துல்லியமான கணிப்பு. இதனால என்ன ஆகுதுன்னா, நாம வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருள்களுக்கு நிறைய டாலர்களை கூடுதல் விலையா கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. அதாவது நம்ம பாக்கெட்ல இருந்து அதிகமா செலவாங்குது. ஆமா, கடந்த சில மாசத்துல மட்டும் இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், சுமார் $38 பில்லியன் குறைஞ்சிருக்கு. $38 பில்லியன்? இது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சே. கண்டிப்பா. டாலர்கள் இப்படி அதிக அளவுல வெளியே போனா நம்ம ரூபாயோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சிடும். இந்த சரிவை தடுக்கணும்னா டாலர் வெளியே போறத நாம எங்கேயாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தணும். அப்போ கச்சா எண்ணெய் அல்லது உரம் மாதிரி நாட்டோட அடிப்படை தேவைக்கான இறக்குமதியை நம்மால நிறுத்த முடியாது. அதனாலதான் பொருளாதார ரீதியா உற்பத்தியை பெருக்காத அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை அரசாங்கம் குறிவைக்கிறாங்க. அதனாலதான் தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் 15% இறக்குமதி வரி விதிச்சிருக்காங்க. உண்மைதான். தங்கம் நமக்கு கலாச்சார ரீதியா முக்கியம்னாலும் தற்போதைய உலக நெருக்கடியில அது ஒரு ஆடம்பர செலவு தான். ஒரு பெரிய புயல் வரும்போது வீட்ல அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் பாதுகாக்கிற மாதிரி தான் இது. கரெக்ட். ரூபாயோட மதிப்பை காக்க எடுக்கப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத தடுப்பு நடவடிக்கை இது. இந்த தடுப்பு நடவடிக்கைகள் வெறும் இறக்குமதியோட நிக்கல, ஏற்றுமதியிலையும் சில கடுமையான முடிவுகள் எடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சர்க்கரை ஏற்றுமதிக்கு செப்டம்பர் 30 வரை முழுமையான தடை விதிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நம்ம சர்க்கரை உற்பத்தி 275 லட்சம் டன்களா குறையும்னு மதிப்பிட்டிருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு தேவை 280 லட்சம் டன்கள். அப்போ பற்றாக்குறை கண்டிப்பா வரும். ஆமா, இதுக்கு பருவமழை பொய்த்தது ஒரு முக்கிய காரணம். ஆனா அதை விட இன்னொரு நுட்பமான விஷயம் என்னன்னா, கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் பெட்ரோலோட எத்தனால் கலக்கிற திட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்திட்டு வராங்க. ஓ, அந்த எத்தனால் பிளெண்டிங், அது கரும்புல இருந்து தானே அதிகமா எடுக்கிறாங்க. அதேதான். உற்பத்தியாகிற கரும்புல ஒரு கணிசமான பகுதி எரிபொருள் தேவைக்காக போயிடுது. சக்கரை தட்டுப்பாடு விலைவாசி கிடுகிடுன்னு உயர்ந்துரும். அந்த பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்றுமதி தடை. எதிர்வரும் பண்டிகை காலங்கள்ல சாதாரண மக்களுக்கு உணவுப் பொருட்களோட விலை சுமையா மாறிடக்கூடாதுங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். ஆனா ஒரு நிமிஷம், இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே? சர்வதேச சந்தையில சர்க்கரைக்கு நல்ல விலை கிடைக்கும் போது ஏற்றுமதியை தடை பண்றது அவங்க லாபத்தை தடுக்கிறது போலதானே அமையும். இது கொள்கை வகுப்பாளர்கள் சந்திக்கிற ஒரு மிக கடினமான சமநிலை சவால்னு சொல்லலாம். ஒரு புறம் விவசாயிகளோட லாபம், மறுபுறம் 140 கோடி மக்களோட அன்றாட உணவு பணவீக்கம். சோ தற்போதைய சூழல்ல உள்நாட்டு உணவு பாதுகாப்புக்கு தான் அரசாங்கம் முன்னுரிமை அளிச்சிருக்காங்க. ஆமா, கரெக்ட். சரி, சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை போட்டாங்க. அப்போ நம்ம மத்த விவசாய ஏற்றுமதிகளும் பெரிய அளவுல பாதிக்கும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா அமெரிக்கா நம்ம விவசாய பொருட்கள் மேல 25 முதல் 50% வரைக்கும் கூடுதல் வரிகளை விதிச்சிருந்தாங்க. ஆனா டேட்டா பாத்தீங்கன்னா முற்றிலும் நேர்மாறா இருக்கு. நம்ம இந்தியாவோட விவசாய ஏற்றுமதி 53.1 பில்லியன் தொட்டு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? அமெரிக்கா வரி போட்டதுக்கு அப்புறமும் எப்படி இவ்வளவு ஏற்றுமதி பண்ண முடிஞ்சது? இதுதான் நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்களோட மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ். ஒரு சந்தையில கதவு அடைக்கப்பட்டா அவங்க அப்படியே நிக்கல, மாற்று வழிகளை தேடினாங்க. அதாவது வேற நாடுகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்களா? எக்ஸாக்ட்லி.
கடல் உணவுகளை அமெரிக்காவுக்கு மட்டும் அனுப்பாம அதை சீனா மற்றும் வியட்நாமுக்கும் அனுப்ப தொடங்கினாங்க. எருமை இறைச்சிய ஈகிப்து, வியட்நாம் மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. இதன் மூலமா புது சந்தைகளை பிடிச்சிட்டாங்க. ஓ, காஃபி ஏற்றுமதி கூட $2 பில்லியன் தாண்டி இருக்குன்னு படிச்சேன். ஆனா வியட்நாம் அல்லது எகிப்து மாதிரி சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யறது ஓகே. அமெரிக்க சந்தையில கிடைக்கிற அதே அதிகபட்ச லாபம் இந்த நாடுகள்ல கிடைக்காது. நீங்க சொல்றது நியாயமான வாதம் தான். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கிடைக்கிற லாப விகிதம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அப்புறம் எப்படி இது ஒரு முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியும்? ஏன்னா இந்த மாதிரி புவிசார் அரசியல் நெருக்கடி காலங்கள்ல அதிக லாபம் பார்க்கறத விட வர்த்தக விநியோகச் சங்கிலி, அதாவது சப்ளை செயினை முடங்க விடாம உயிர் போட வச்சுக்கிறது தான் மிக முக்கியம். அதிக அளவுல பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அந்த லாப இழப்பை அவங்க சரி கட்டிடுறாங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். இந்த மாற்று வழிகளை தேடுற உத்தி வர்த்தகத்துல மட்டும் இல்ல, நம்ம எரிசக்தி பாதுகாப்புலயும் மிக தெளிவா தெரியுது. இந்தியாவின் எரிவாயு தேவையில பாதிய நாம LNG எனப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவா தான் இறக்குமதி செய்றோம். ஆமா, இதுல பெரும்பகுதி கத்தார் மற்றும் UAE நாடுகள்ல இருந்து தான் வருது. ஆனா இந்த செங்கடல் போர் அப்புறம் ஹார்முஸ் ஜலசந்தி அடைப்பு காரணமா அங்கிருந்து வர்ற எரிவாயு கப்பல்கள் முழுமையா தடைப்பட்டுடுச்சு. நேயர்களுக்கு ஒரு தகவல். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிற ஒரு மிக குறுகிய கடல் வழி. உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் இந்த வழியா தான் பயணிக்குது. இந்த வழியில பதற்றம் ஏற்பட்ட உடனேயே இந்தியா தங்களோட மாற்று திட்டத்தை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. கத்தார மட்டுமே நம்பி இருக்காம உடனே ஓமன், நைஜீரியா மற்றும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஸ்பாட் மார்க்கெட் முறையில எரிவாயுவை வாங்க தொடங்கிட்டோம். இதுல ஓமன் நாட்டு தேர்ந்தெடுத்தது மிகச்சிறந்த ராஜதந்திரம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா ஓமன் நாடு அந்த ஹார்முஸ் ஜலசந்திக்கு வெளியே அரபிக்கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கு. அதனால அங்கிருந்து எந்த சிக்கலும் இல்லாம கப்பல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். சரியா பிடிச்சிங்க. புவியியல் ரீதியா நமக்கு சாதகமா உள்ள நாடுகளை அடையாளம் கண்டு நெருக்கடி நேரத்துல அவற்றை பயன்படுத்திக்கிறது தான் உண்மையான எரிசக்தி பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம LNG இறக்குமதியில 69% இந்த மாற்று நாடுகள்ல இருந்து தான் வருது. ஆனா ஒவ்வொரு முறையும் நெருக்கடி வரும்போது இப்படி தற்காலிகமா மாற்று வழிகளை தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? நீண்ட கால அடிப்படையில நம்ம என்ன செய்றோம்? அதுக்காகத்தான் இந்தியா பல நீண்டகால உத்திகளை வகுத்து வராங்க. சமீபத்துல பிரதமர் மோடி UAE சென்றிருந்தப்போ பல முக்கிய எரிசக்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. ஓ, குறிப்பா அந்த மூலப்போராய பெட்ரோலிய இருப்பு திட்டம் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். அதாவது எதிர்காலத்துல திடீர்னு போர் எண்ணெய் வரத்து தடபட்டா நிலைமையை சமாளிக்க பூமிக்கு அடியில பிரம்மாண்டமான குகைகள்ல கச்சா எண்ணெயை சேமிச்சு வைக்கும் திட்டம் இது. இதுக்காக UAE-உடன் நம்ம கை கொடுத்திருக்கோம். நம்ம 40% LPG தேவைய UAE தான் பூர்த்தி செய்யுதுங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. ஆனா இது வெளிநாடுகளுடனான ஒப்பந்தம். உள்நாட்டிலேயே நம்ம எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய நாம ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். நீங்க நிலக்கரி வாயுவாக்க திட்டம் பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் இது. இத பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தற்போதைய நிலையில நம்ம கிட்ட 389 பில்லியன் டன் நிலக்கரி இருப்பு இருக்கு. ஆனா சுற்றுச்சூழல் காரணங்களுக்காக நாம அதை அப்படியே எரிக்க முடியாது. கண்டிப்பா. நிலக்கரி அப்படியே திறந்த வெளியில எரிக்கிறது ஒரு பெரிய மரக்கட்டைய தீயிட்டு எரிச்சு புகைமூட்டத்தை உருவாக்குறதுக்கு சமம். அது ரொம்ப பெரிய கேடு. இதை நாம பெரிய பின்னணியோட இணைச்சு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப நகர்வு. அதே நிலக்கரிய ஒரு மூடப்பட்ட உலைக்குள்ள, அதாவது ஓவன்ல வச்சு ஆக்சிஜன் மற்றும் நீராவி செலுத்தி மிக அதிக வெப்பத்துக்கு உள்ளாக்குனா நிலக்கரி எரியாம வேதியியல் மாற்றத்துக்கு உட்படும். ஆமா, இதுல இருந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் கலந்த ஒரு சுத்தமான வாயு வெளியேறும். அதத்தான் சின் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமது பழைய பாரம்பரியமான நிலக்கரிய நவீன காலத்தின் மாற்று எரிபொருளா மாத்திர ரசவாதம் இது. இந்த சின் கேஸ் தொழில்நுட்பம் உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர் தான். இந்த வாயுவை கொண்டு நம்ம சிந்தட்டிக் இயற்கை எரிவாயு தயாரிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் தயாரிக்கிற அம்மோனியாவையும் இதுல இருந்தே பிரித்தெடுக்கலாம். அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நாம பல பில்லியன் டாலர் செலவழிச்சு வாங்குற திரவ எரிவாயு மற்றும் உரங்களுக்கான மாற்றுப் பொருள் நம்ம மண்ணுக்கு அடியிலேயே இருக்கு. ஆமா, அத சரியான முறையில வெளிக்கொண்டு வர்ற அறிவியல் முயற்சி தான் இது. இதுதான் உண்மையான எரிசக்தி சுதந்திரம். இப்போ வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கிறத பத்தி பேசும்போது
புவிசார் அரசியல்ல இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாடு மிகச் சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? நேயர்களே, இங்க ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறோம். இந்த உலகளாவிய அரசியல் விவகாரங்கள்ல நாம எந்த தரப்பையும் ஆதரிக்கல. செய்தி குறிப்புகள்ல உள்ள தகவல்களை மட்டுமே நடுநிலையோட உங்களுக்கு வழங்குறோம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். மேற்காசிய போர்ல பல நாடுகள் பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க. ஆனா ஈரான் நாடு இந்தியாவை ஒரு முக்கிய மத்தியஸ்தரா செயல்பட வரவேற்றிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். வரலாற்று ரீதியா பார்த்தா பாகிஸ்தான் அல்லது கத்தார் மாதிரி நாடுகள் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தூதர்களா செயல்பட்டாங்க. இப்போ இந்தியா அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்தியா இந்த ஒரு முகாமை சார்ந்தும் இல்லாம தனது மூலபாய தன்னாட்சிய, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமிய மிக தெளிவா பேணுவது தான் இதுக்கு காரணம். ஒரு பக்கம் இஸ்ரேல் கிட்ட இருந்து அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை நம்ம வாங்குறோம், அதே சமயம் ஈரானோட சபஹார் துறைமுகத்தை மேம்படுத்துறோம். சோ ஒரு சார்பு இல்லாம இரண்டு தரப்போடும் நம்பகத்தன்மையோட செயல்படும் நாடா இந்தியா உருவெடுத்திருக்கு. ஆமா, இந்த நடுநிலை அல்லது மல்டி அலைன்மெண்ட் கொள்கை தான் ரஷ்யாவுடனான நமது உறவிலையும் ஒரு முக்கிய பங்காற்றுது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் ரஷ்ய அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் சந்திப்புல இது தெளிவா பேசப்பட்டிருக்கு. இந்த நிலையற்ற ஊடகச் சூழல்ல இந்தியா ரஷ்யா அரசியல் ஒத்துழைப்பு மிகவும் மதிப்புமிக்கதுன்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க ரிஸ்கிங், அதாவது ஆபத்துக்களை குறைக்கும் உத்தி பற்றியும் விரிவாக விவாதிச்சிருக்காங்க. இந்த ரிஸ்கிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய உலக பொருளாதாரம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. உக்ரைன் போர் காரணமா மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் மீது பல பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. குறிப்பா சர்வதேச பணப்பரிவர்த்தனைக்கான ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து ரஷ்யாவை நீக்குனாங்க. இது உலக வர்த்தகத்துல டாலரோட ஆதிக்கத்தை வெளிப்படுத்துச்சு. இந்த இடத்துல தான் இந்தியா மற்றும் பிற ஆசிய நாடுகள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. எந்த நேரத்திலையும் டாலரை ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியும்னா டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக தான் இந்தியா ரஷ்யா இடையே ரூபாய் வர்த்தக முறை தொடங்கப்பட்டுச்சு. நாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு அதற்கான பணத்தை டாலரா கொடுக்காம இந்திய ரூபாயாகவே ஒரு சிறப்பு கணக்குல செலுத்துறோம். அந்த சிறப்பு கணக்கு தான் வோஸ்ட்ரோ கணக்குகள். ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. ரஷ்யா நம்ம கிட்ட இருந்து அவ்வளவு பொருட்களை இறக்குமதி செய்யறதில்ல. அதனால அந்த வோஸ்ட்ரோ கணக்குல இந்திய ரூபாய்கள் அதிக அளவுல தேங்கிடுது. அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு ரஷ்யாவால என்ன செய்ய முடியும்? அது ஒரு மிகச்சரியான கேள்வி. அந்த தேக்கத்தை தவிர்க்கத்தான் ரஷ்யா இப்போ அந்த ரூபாய்களை வச்சு இந்தியாவில் உள்ள உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்யறாங்க. அல்லது இந்தியாவிலிருந்து இயந்திரங்கள் மற்றும் மருந்துகளை அதிக அளவுல வாங்க தொடங்கியிருக்கிறாங்க. வாவ், இதுதான் உண்மையான டீரிஸ்கிங். ஆபத்துகளை குறைக்கிறதுங்கிறது மற்ற நாடுகளோடான உறவை துண்டிக்கிறதல்ல. மாறா நம்ம வர்த்தக கட்டமைப்பை எந்த ஒரு ஒற்றை அமைப்பிற்கும் அடிமையாகாம சுதந்திரமா பாதுகாக்கிறது. எக்ஸாக்ட்லி. இப்போ புவிசார் அரசியல்ல இருந்து நம்ம சொந்த நாட்டிற்குள் நடக்கும் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களுக்கு வருவோம். சட்ட ரீதியா பார்த்தா அசாம் மாநில அமைச்சரவை பொது சிவில் சட்டத்திற்கான, அதாவது UCC வரைவு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆனா இது நாடு முழுவதும் பேசப்படும் ஒரு பொதுவான சிவில் சட்டத்திலிருந்து சற்றே மாறுபட்டது. எப்படி மாறுபடுது? அசாம் அரசு கொண்டு வந்துள்ள இந்த மசோதாவுல பழங்குடியின மக்கள் மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில உள்ள பகுதிகள் முற்றிலும் விலக்கப்பட்டுள்ளன. ஓ, இதுக்கு காரணம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டமைப்பு தான். 6வது அட்டவணை வடகிழக்கு மாநிலங்கள்ல உள்ள பழங்குடியின மக்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை வழங்குது. அவங்களோட நில உரிமைகள், திருமணம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை அவங்களே நிர்வகிச்சுக்க இந்த அட்டவணை வழிவகுக்குது. கரெக்ட். ஒருவேளை அசாம் அரசு மாநிலம் முழுவதும் இந்த சிவில் சட்டத்தை கொண்டு வர முயன்றா அது மாநில சட்டமன்றத்தின் அதிகாரத்துக்கும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள பழங்குடியின தன்னாட்சிக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கும். அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்துடும். ஆமா, அதனாலதான் அரசு மிகவும் கவனமா இந்த சமநிலையை கையாண்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற அதிகாரம் மற்றும் சட்ட நெருக்கடி பத்தி பேசும்போது உச்சநீதிமன்றத்துல நடைபெற்று வரும் சபரிமலை விவகாரம் குறித்த விவாதத்தை நாம கவனிக்கணும். 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுல மத்திய அரசின் சாலிசிட்டர் ஜெனரல் ஒரு மிக வலுவான வாதத்தை முன்வைத்தார். ஆமா, ஒரு சமூகத்துல மத சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமே தவிர நீதிமன்றங்கள் அல்ல அப்படிங்கறதுதான் அவரது வாதம். அவர் பயன்படுத்திய வார்த்தை மிகவும் அழுத்தமானது. நீதிமன்றங்கள் தங்களை சீர்திருத்த கண்காணிப்பாளர்களா, அதாவது ரிஃபார்மேட்டரி ஓவர்லார்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு பல நூற்றாண்டுகளா இருந்து வரும் மரபுகள்ல தலையிடக்கூடாதுன்னு வாதிட்டாரு. ஆமா, ஆனா இந்த வாதத்தை ஒரு சட்ட கோணத்துல பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழும். நேர்களே, மறுபடியும் சொல்றேன், நாங்க இதுல எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கல. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? சட்டமன்றங்கிறது பெரும்பான்மை மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில செயல்படுவது.
அப்படியென்றால் பெரும்பான்மையினர் இணைந்து ஒரு சட்டத்தை இயற்றினால் அங்க சிறுபான்மையினரின் உரிமைகளோ அல்லது தனிநபரின் அடிப்படை உரிமைகளோ பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல? அதை தட்டி கேட்கும் பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு இல்லையா? இதே ஆழமான கேள்வியதான் நீதியரசர் ஜோய் மாலியா பாக்ஸி நீதிமன்றத்துல எழுப்பினார். அவர் என்ன பதிலளித்தார்னா, இந்தியா ஒரு ஜனநாயகம் என்பது உண்மைதான். ஆனா அது வெறுமனே மக்களின் எண்ணிக்கையை வச்சு இயங்கும் ஜனநாயகம் அல்ல. இது ஒரு அரசியலமைப்பு ரீதியான ஜனநாயகம். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி. எக்ஸாக்ட்லி. பெரும்பான்மை வாதம் எந்த ஒரு தனிநபரின் அடிப்படை உரிமைகளையும் நசுக்காம இருப்பதை உறுதி செய்வதே நீதிமன்றங்களின் தலையாய பணி. சட்டமன்றம் சட்டங்களை ஏற்றலாம், ஆனா அந்த சட்டங்கள் அரசியலமைப்பின் அடிநாதத்தை மீறுகிறதா என்பதை ஆராயும் நீதி புனராய்வு அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு எப்போதும் உண்டு. இது சட்டமன்றத்தின் அதிகாரத்துக்கும் அரசியலமைப்பின் பாதுகாப்பிற்கும் இடையிலான ஒரு மிக நுட்பமான சமநிலை. இந்த வழக்குல வரப்போகும் தீர்ப்பு இந்தியாவின் எதிர்கால சட்டவியலுக்கு ஒரு மிக முக்கிய வழிகாட்டியா அமையும். கண்டிப்பா. இப்போ இந்த சட்டச் சவால்களை பத்தி பேசும்போது இயற்கையோடு நாம நடத்தும் இன்னொரு சவாலும் நினைவுக்கு வருது. டெல்லியில உள்ள சென்ட்ரல் ரிட்ஜ் பகுதி பற்றிய செய்தி. டெல்லியின் நுரையீரல்னு அழைக்கப்படும் அந்த 670 ஹெக்டேர் வனப்பகுதி இப்போ அதிகாரப்பூர்வமா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புற சூழலியல பாதுகாப்பதுல இது ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. டெல்லி போன்ற ஒரு பெருநகரத்துல கான்கிரீட் கட்டடங்களுக்கு மத்தியில இவ்வளோ பெரிய நிலப்பரப்ப காடா பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆமா, இது வெப்ப அலைகளை கட்டுப்படுத்துவதிலையும் நிலத்தடி நீரை சேமிப்பதையும் முக்கிய பங்காற்றும். ஆனா வெறும் காகிதத்துல அறிவிப்போட அவங்க நிக்கல. அங்க இயற்கைக்கு மாறா ஆக்கிரமிச்சு வளர்ந்துள்ள வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மரங்களை அகற்றிட்டு உள்ளூர் மர வகைகளை நட திட்டமிட்டுள்ளார்கள். அந்த புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா மரங்கள் சொல்றீங்க, அந்த வெளிநாட்டு மரங்கள் நம்ம ஊர்ல பாக்குற சீமை கருவேல மரங்களை போன்றது. அது நிலத்தடி நீரை முழுமையா உறிஞ்சி மற்ற தாவரங்களை வளர விடாம தடுத்துரும். உள்ளூர் மரங்களை நடுவதன் மூலம் மட்டுமே ஒரு பகுதியின் உண்மையான பல்லுயிர்த்தன்மையை மீட்டெடுக்க முடியும். இது ஒரு அருமையான முயற்சி. சூழலியல் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மனிதர்களின் உடல் நலனை மீட்டெடுப்பதிலும் அறிவியல்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நிகழ்ந்திருக்கு. மருத்துவ உலகில பல ஆண்டுகளா தீர்க்க முடியாத ஒரு புதிராக இருந்த அல்சைமர் எனப்படும் ஞாபக மறதி நோயை கட்டுப்படுத்த ஒரு புதிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. எலி லிலி நிறுவனத்தோட டோனினேமாப் என்ற புதிய மருந்து இந்தியாவுல அறிமுகமாகியிருக்கு. அல்சைமர்ஸ் நோய் வர முக்கிய காரணம் மூளையில அமிலாய்ட் பீட்டா என்ற ஒருவித நச்சு புரதம் கட்டிகளா படிகிறதுதான். இந்த கட்டிகள் மூளை செல்களை மெதுவா கொன்று விடுகின்றன. சாதாரணமாக நாம சாப்பிடும் பல மருந்துகள் ரத்தத்துல கலந்தாலும் அவ மூளைக்குள் நுழைய முடியாது. பிளட் பிரெயின் பேரியர் அதை தடுத்துடும். ஆனா இந்த டோனெனுமா மருந்து மூளைக்குள் ஊடுருவி அங்குள்ள புரதக் கட்டிகளை ஒரு எதிரியா அடையாளம் காணுது. பிறகு நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி அந்த புரதக்கட்டிகளை கரைச்சி அகற்றி விடுது. வாவ், இது ஒரு துல்லியமான தாக்குதல் உத்தி. இதனால ஞாபக மறதி நோய் தீவிரமாவத 35.1% வரை தாமதப்படுத்த முடியும்னு ஆய்வுகள் கூறுது. இது மருத்துவ உலகில ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆமா, ஆனா தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் நடைமுறையில இதை பயன்படுத்துவதில் பெரிய சவால்கள் இருக்கு. முதலாவது இதன் விலை. ஒரு டோஸிற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவாகும். ஓ, ஒரு நோயாளி குறைந்தது 18 மாதங்களுக்கு இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளணும். இது இந்தியாவின் நடுத்தர மக்களுக்கு எட்டக்கூடியதா என்பது மிகப்பெரிய கேள்விதான். விலையை விட இன்னொரு முக்கியமான சவாலும் இருக்கு. இந்த மருந்து மூளையில புரதம் படிய தொடங்கும் ஆரம்ப கட்டத்துல கொடுத்தா மட்டுமே பலன் அளிக்கும். மூளை செல்கள் பெருமளவு அழிந்த பிறகு கொடுத்தா எந்த பயனும் இல்ல. ஓ, அப்போ நோயின் அறிகுறிகள் வெளியே தெரிவதற்கு முன்பே பெட் ஸ்கேன் எடுத்து இந்த புரதக் கட்டிகளை கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த வசதி நம்ம நாட்டுல எத்தனை மருத்துவமனைகள்ல இருக்கு? மிகவும் குறைவு. ஆக மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கான பலன் கடைக்கோடி மனிதரையும் சென்றடைய வேண்டுமானால் நமது அடிப்படை மருத்துவ கட்டமைப்பு நாம் இன்னும் பல மடங்கு மேம்படுத்த வேண்டியிருக்கு. நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் அது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் பொழுதுதான் முழுமையடையுது. கண்டிப்பா. சரி, இவ்வளவு செய்திகளையும் நாம இன்று ஆழமா பார்த்தோம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில நடக்கும் போர் நம்ம ஊர்ல விற்கப்படும் தங்கத்தின் விலையையும் நாம அன்றாடம் பயன்படுத்தும் சர்க்கரை மற்றும் எரிவாயுவின் விநியோகத்தையும் தீர்மானிக்குது. ஆமா, அதே சமயம் நாம வெறும் பார்வையாளர்களை மட்டும் கைகட்டி வேடிக்கை பார்க்கல.
நிலக்கரியை எரிப்பதற்கு பதிலா அதிலிருந்து தூய எரிவாயுவை பிரித்தெடுக்கவும், அடைக்கப்பட்ட வர்த்தக வழிகளுக்கு பதிலா புதிய உலகளாவிய சந்தைகளை உருவாக்கவும், மூளையத் தாக்கும் அல்சைமர் நோய்க்கு எதிராக புதிய உத்தியை கையாளவும் நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா கடைசியா ஒரு விஷயத்த உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இந்த உலகளாவிய மாற்றங்கள் மிக வேகமா நடந்துட்டு இருக்கு. வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைச்சுக்கிட்டு நமது உள்நாட்டு கொள்கைகளையும் அறிவியல் திறனையும் வலுப்படுத்துவது மட்டுமே நம்மை பாதுகாக்கும் கவசம். ஆனா இந்த பல்முனை உலகிற்கேற்ப மாற நாம போதுமான அளவு வேகமா செயல்படுகிறோமா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்க. எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. நேயர்களே, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பகிருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு புதிய கோணங்களை கொடுத்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம். நன்றி.